எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆழாக்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆழாக்கு இல்லாத வீடே இருக்காது. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆழாக்கு அரைப்படி, காப்படி, படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆழாக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி பானையிலே வச்சுக்கணும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து கீழே போட்டு உருட்டுறதோ, தலைகீழாக கவுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. அரிசி பானையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஷெல்ஃபில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுக்கலாம். வெறுமனே வைக்கக்கூடாது. நம்ம டெய்லி சாதம் வடிப்போம் இல்லையா? சாதம் வடிச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்து அதை நிமிர்த்தி வச்சிடணும். ரொம்ப நேரம் அப்படியே கழுத்தபடியே வைக்கக்கூடாது. என்னோடய அம்மா சொல்லுவாங்க, ஒரு படி நெல் அளந்து போடுறதுக்குள்ளே நம்ம சாதம் வடித்து நிமிர்த்தி வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடிச்சிட்டு உடனேவும் வேறு பாத்திரத்தில் மாற்றக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம். நம்ம வடித்த உடனே மேலே இருக்க தட்டில் இருக்க சாதத்தெல்லாம் தொடச்சி வச்சுட்டு திருப்பி மூடி வச்சோன்னா சாதம் வந்து வர வரன்னு ஆகாமல் நல்லாயிருக்கும். அண்ட் தென் தண்ணி விடாமையும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் கொடுங்க.